ஒரே நாடு ஜாதிவெறி நாடாக இருக்கிறது என்றும் சனாதானம் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடி கொண்டிருக்கிறது. மதத்தின் பெயரிலான யுத்தத்தை இந்துக்களின் பெயரில் நடத்துகின்றனர் என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனின் 63ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் மத சார்பின்மை காப்போம் மற்றும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மானங்களை விளக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமை தாங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரியான் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் பரப்புரை செய்யப்பட்டது. அப்போது பேசிய விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், இந்தியாவை நாம் ஆண்டாக வேண்டும் என்றும் நம்மை தடுப்பது தடை செய்வது அதிகாரத்துடைய பண்பாக உள்ளது, சாதி ஆதிக்கத்தின் பண்பாக உள்ளது. ஒரு நாடே சாதிவெறி நாடாக இருக்கிறது என பேசினார். மேலும் சனாதானம் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடி கொண்டு இருக்கிறது. மதம் என்ற பெயரில் போர்வையாக அணிந்து கொண்டு மண்ணின் பூர்வ குடிகளின் மீது போரை நடத்துகின்றனர். மதத்தின் பெயரிலான யுத்தத்தை இந்துக்கள் பெயரில் நடத்துகின்றனர் என்றும் காதல் கொலை, ஆவண கொலை என்ற பார்வையில் பார்க்க வேண்டாம், மதத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். சாதி கொலை சாதி என்பதே ஒடுக்கப்பட்ட சாதிகளின் மேல் உள்ள வெறுப்புதான் என்றும் யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு ஊர்வலமாக போகலாம், சாமி கும்பிடலாம், தட்டில் தட்சணை போடலாம், ஆனால் ஒருபோதும் சிவன் கோவில் பூசாரியாக முடியாது என பேசிய அவர், இந்து கோவில் என்றால் எப்படி பார்ப்பனர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதுபோல் இந்து நாடு என்று சொன்னால் நாளை பார்ப்பனர் தலைமையில் தான் நடக்கும் என்பதை உணர்ந்தால்தான் தாக்குதல் நடக்கிறது. மதம் என்று ஒன்று இல்லை என்ற போது மதத்தின் பெயரில் ஆட்சி எப்படி அமையும்? ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. இந்தியாவை பொறுத்தவரை மதம் என்று ஒன்று கிடையாது, சாதிதான் உள்ளது என பேசினார்.